இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து இந்த வீடியோ உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளும்படி மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, பாகிஸ்தான் சும்மா இருப்பது போன்று தெரியவில்லை. அதனுடைய இராணுவ ஜெனரல் ஃபீல்டு மார்ஷல் திரு முனீர் அவர்கள் மீண்டும் இந்தியாவை கடுப்பேற்றி கொண்டிருக்கின்றார். 2 நாட்களுக்கு முன் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அகாடமியில் அவர் பேசிய போது மீண்டும் கலவரங்களையும் தீவிரவாதத்தையும் இந்தியா ஊக்குவித்து செயல்படுத்தி வருகிறது. எங்கள் இராணுவம் தயாராக இருக்கிறது, இந்தியாவிற்கெல்லாம் பயப்பட மாட்டோம், மிக சரியான நேரத்தில் எங்களது எதிர்ப்பை மிக சிறந்த முறையில் காட்டுவோம் என்று அவர் இந்தியாவை மிரட்டியுள்ளார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் நமது இராணுவம் சம்பந்தமான ஆயுதங்களை அதிக அளவில் கொள்முதல் செய்வதிலும் புது ஆயுதங்களை சோதனை செய்வதிலும் அவற்றை நமது இராணுவத்தில் சேர்ப்பதும் என நமது இந்திய அரசும் நமது முப்படைகளும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்ற நண்பர்களே, நமது இராணுவத்திற்கு தேவையான முக்கியமான 3 ஆயுதங்கள் தற்போது சோதனை செய்யப்பட்டு அவை மிக சிறந்த ஆயுதங்களாக தேர்வு செய்யப்பட்டு தற்போது நமது இராணுவத்தில் காலாட்படையில் ஆர்மியில் சேர்க்கப்பட உள்ளது நண்பர்களே. ஆபரேஷன் சிந்தூர் போரில் நீங்கள் பார்த்திருக்கலாம். தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னுடைய பீரங்கிகள் மூலமும் மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் மூலமும் தொடர்ந்து நமது இந்திய பகுதிக்குள் அவர்களின் எல்லை ஓரங்களில் இருந்து கொண்டு குண்டுகளை அனுப்பி நமது இந்திய பகுதிகளை தாக்கி கொண்டு இருந்தார்கள். பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் பகுதியில் உள்ள ஏராளமான வீடுகள் தாக்கப்பட்டு சுமார் 56க்கும் மேற்பட்ட நமது மக்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நமது இராணுவமும் நம்மிடம் உள்ள மிக சிறந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களை ஓட விரட்டி கொண்டிருந்தது. இவற்றில் இந்த இராணுவத்தை சேர்ந்த பாகிஸ்தானின் காலாட்படை இராணுவத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர், இதில் நாம் உயிர் பிழைப்பது கஷ்டம் என அவர் அந்த இராணுவத்தின் வேலைக்கே வராமல் வீட்டில் இருந்து கொண்டார் என்ற செய்தியையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்தளவுக்கு நமது இராணுவம் ஏற்கனவே அதிக திறமை வாய்ந்தது. தற்போது முப்படையிலுமே தனது திறமையை கூட்டிக் கொண்டு வரும்போது நமது காலாட்படையானது அதற்கு தேவையான முக்கியமான காலாட்படை என்று சொல்வதை விட தரைப்படை என்றும் நாம் கூறுகின்றோம். ஆகவே ஆர்மிக்கு தேவையான முக்கியமான 3 ஆயுதங்களை தற்போது நாம் மிக சிறப்பாக வடிவமைத்து நமது இராணுவத்தை சேர்க்கப்பட உள்ள நண்பர்களே. இந்த வகை ஆயுதங்கள் மிக சிறந்த ஆயுதங்கள் என தற்போது நமது DRDO நிறுவனம் கூறி வருகிறது. முதல் ஆயுதம் என்னவென்றால், சீனா தன்னுடைய மலைப்பகுதியில் லடாக் பகுதிகளில் ZTQ-15 என்று சொல்லக்கூடிய லைட் டேங்குகளை வைத்துள்ளது. அதாவது குறைந்த அளவு எடையுள்ள பீரங்கிகள் அங்கே நிலைநிறுத்தியுள்ளது. இந்த பீரங்கிகள் டேங்க் என்று பொதுவாக கூறுவார்கள் ஆங்கிலத்தில். 25 டன் எடையுள்ள ZTQ-15 என்ற லைட் டேங்க் ஏராளமான எண்ணிக்கையில் நமது எல்லையை நோக்கி நிலைநிறுத்தியுள்ளது நண்பர்களே. ஆகவே நம்மிடம் T-72 என்ற பழைய காலத்து 1973ஆம் ஆண்டுகளில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் பின்னர் வாங்கப்பட்ட T-90 என்று சொல்லக்கூடிய அந்த பீரங்கிகளும் நம்மிடம் நமது இராணுவம் பயன்படுத்தி வருகிறது. இந்த 2 பீரங்கிகளும் டேங்குகளும் அதிக எடை உள்ளவை, சுமார் 50 முதல் 60 டன் வரை எடை உள்ளவை. ஆகவே இவற்றை நாம் நமது லடாக் பகுதிக்கு எடுத்து செல்வது என்பது மிக சிரமமான ஒன்று. ஆகவே மிக குறைந்த எடையிலான லைட் டேங்குகளை தயாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜொரவார் என்று சொல்லக்கூடிய லைட் டேங்க் ஒன்றினை நமது லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் DRDO நிறுவனத்திடம் சேர்ந்து தயாரித்து முடித்துள்ளது. இது பல இடங்களிலும் சோதனை செய்யப்பட்டு விட்டது நண்பர்களே. மலைப்பகுதியில் சுமார் 4100 மீட்டர் உயரத்திற்கு மேல் லடாக் பகுதிகளிலும் இதனை சோதனை செய்து பார்த்து விட்டார்கள். இதனுடைய குண்டுகள் செலுத்தக்கூடிய திறன் மிக திறமையாக உள்ளதாகவும் குறிப்பிட்ட இலக்கினை மிக சரியாக தாக்குவதாகவும் மிக வேகமாக மூவ் செய்யக்கூடிய ஒரு வாகனமாகவும் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாகனமாகவும் இந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த வாகனம் டெசர்ட் பகுதிகளிலும் ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளிலும் சோதனை செய்யப்பட்டு விட்டது. அதே போன்று ஆற்றுப்படுகைகளிலும் இவை சோதனை செய்யப்பட்டு விட்டன. இந்த ஜொரவார் என்று சொல்லக்கூடிய லைட் டேங்கானது ஆம்பிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய நீரிலும் இந்த
ஜொரவா டேங்கினை நாம் இயக்க முடியும். இந்த நீரில் இது ஊர்ந்து சென்று இயக்கக்கூடிய நபருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த டேங்க் மிக திறமையாக நீரிலும் கடந்து சென்று இது செயலாற்றக்கூடிய ஒரு டேங்காக இருக்கிறது நண்பர்களே. முக்கியமாக இதில் உள்ள ஃபீச்சர் என்னவென்றால், இவற்றை நாம் அதிகமான மலைப்பகுதிகளில் பயன்படுத்துவதற்காகவே இவற்றை நாம் தயார் செய்துள்ளோம். பாகிஸ்தான் மற்றும் சீனாவை எதிர்த்து நமது இராணுவம் பயன்படுத்துவதற்காக, எதிர்நாட்டு வீரர்களை ஓட விரட்டுவதற்காக இந்த ஜொரவா டேங்க்ஸ் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பு உள்ளது நண்பர்களே. எதிரிகளின் இலக்கினை தானாகவே கண்டறிந்து 150 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்கைகளை தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னை அழிக்கக்கூடிய ஜொரவா டோங்கினை அழிக்கக்கூடிய ஆயுதம் எதுவும் வந்தாலும் அதனையும் இந்த ஏஐ சிஸ்டம் கண்டுபிடித்து தன்னை தாக்காத வண்ணம் அந்த எதிரில் வரக்கூடிய ஆயுதத்தையும் முன்கூட்டியே அழித்து விடக்கூடிய திறமையும் இந்த ஜொரவா லைட் டேங்கிற்கு உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இது நமது நாட்டின் கண்டுபிடிப்புகளில் நம்ம இராணுவத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமாக கருதப்படுகிறது நண்பர்களே. அதற்கடுத்தபடியாக நம்மிடம் T-72, T-90 என்ற மிக பெரிய அளவிலான பீரங்கிகள் உள்ளன என்று நாம் பார்த்தோம். இவை 50 முதல் 70 டன் வரை எடை உள்ளவை. இவை பிளைன் ஏரியாவில் சமவெளி பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த பீரங்கிகளை நாம் பல ஆண்டுகளாக சுமார் 30, 35, 40 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறோம். இவை பழைய காலத்து பீரங்கிகள். உக்ரைன் போரில் ரஷ்யா தனது பீரங்கிகளை அனுப்பிய போது மேன்மேட் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டையில் வைத்து தாக்கக்கூடிய மிசைல்களை வைத்து உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவின் ஏராளமான டேங்குகளை தாக்கி அழித்தார்கள் என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே நம்முடைய அந்த T-72, T-90 போன்ற டேங்குகளெல்லாம் நாம் அனுப்பி கொண்டிருந்தால் போரில் அது நிச்சயம் பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது என்ற காரணத்தினால் தற்போது டாடா நிறுவனமும் பாரத் ஃபோர்ஜ் என்று சொல்லக்கூடிய 2 நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து மிக புதிய வகையிலான பீரங்கி ஒன்றினை வடிவமைத்து தற்போது அது பயன்படுத்தப்பட உள்ளது. FRCV ஃபியூச்சர் ரெடி கம்பேட் வெஹிக்கிள் என்று தற்போது பெயரிட்டுள்ளார்கள். கம்பேட் வெஹிக்கிளானது இவற்றிலும் ஏஐ பொருத்தப்பட்டுள்ளது. இதுவும் நாம் ஏற்கனவே சொன்ன லைட் டேங்கை போன்று ஜொரவார் லைட் டேங்கை போன்று தன்னை பாதுகாக்கக்கூடிய திறமையும், இவற்றில் பெரிய அளவிலான குண்டுகளை பயன்படுத்தி எதிரிகளின் இலக்கை தாக்கி அழிப்பதற்கும் எதிரிகளை ஓட விரட்டுவதற்கும் இந்த வகையான டேங்குகள் பயன்படுத்தப்பட உள்ளன நண்பர்களே. இவற்றிலும் ஏஐ பொருத்தப்பட்டுள்ளதால் இவை தானாகவே இயங்கக்கூடிய ஒரு டேங்க், தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு டேங்கும் ஆகும். இந்த FRCV என்று சொல்லக்கூடிய சற்று எடை அதிகமாக உள்ள மிக பெரிய அளவிலான சுமார் 45 டன் எடையுள்ள இந்த டேங்குகள் மிக மிக திறமையாக பணி செய்வதாகவும், T-72, T-92 டேங்குகளை நாம் மாற்றம் செய்வதற்காக இந்த FRCV டேங்குகள் பயன்படுத்தப்பட உள்ள நண்பர்களை. இவை பல முறை சோதனை செய்யப்பட்டு விட்டன. இருப்பினும் அதில் உள்ள சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த வருடம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் மீண்டும் சோதனை செய்யப்பட்டு நமது இராணுவத்தில் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே. அதற்கடுத்ததாக 3வது ஆயுதம் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் என்று கூறுகிறோம். இதை பற்றி ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் தனியாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா என்ற சிஸ்டமானது நாம் முதலில் தயாரித்த போது 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு தான் அதில் உள்ள ராக்கெட்டுகள் சென்று தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. 44 செகண்டுகளுக்குள் 12 எண்கள் ராக்கெட்டுகளை இவை எதிரிகளின் இலக்கை நோக்கி தாக்கி அழித்துவிடும். 32 கிலோமீட்டர் வரை சென்று அங்குள்ள எதிரிகள் ஓட அவர்கள் ஆயுதங்களை விட்டு ஓடும் அளவிற்கு இவை தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. அதற்கு அப்புறம் இதனுடைய திறன் மாடிஃபை செய்யப்பட்டு 45 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவும், பிரிசிஷன் கைடர் எங்கு வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்லும் வகையில் இதனுடைய ராக்கெட் சிஸ்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. முதலில் 32 கிலோமீட்டர் வரை செல்லும்போது தானாக சென்று குறிப்பாக ஒரு இடத்தை தாக்கும். ஆனால் 45 கிலோமீட்டர் செல்லும் வகையில் இந்த பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் மேம்படுத்தப்பட்டவுடன் அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு குறிப்பாக செல்லும்படி கைடட் சிஸ்டம் இதில் பொருத்தப்பட்டது. இந்த ராக்கெட்டுகளை ஏற்கனவே ஆர்மேனியா நாடு நமது இந்தியாவிடமிருந்து கொள்முதல் செய்துள்ளது என்பதனையும் நமது இந்திய நியூஸ் வீடியோ சேனல் நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள்.
அதற்கு அடுத்தபடியாக தற்போது என்ன முன்னேற்றம் நடந்துள்ளது என்றால், இந்த மல்டிபேரல் ப்ரிசிஷன் கைடட் ராக்கெட் 45 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியதை 75 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியதாகவும், 120 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியதாகவும், 150 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியதாகவும் இந்த ராக்கெட்டுகளை தரம் உயர்த்தி அதற்கான சோதனைகள் எல்லாம் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் செய்யப்பட உள்ள நண்பர்களே. இந்த ஆயுதம் நாம் மிக விரைவில் நமது இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு விட்டால், தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் மிக அருகிலேயே பாகிஸ்தான் இராணுவ வீரர்களோ அல்லது சீன இராணுவ வீரர்களோ அவர்களின் எல்லைக்கு பக்கத்தில் வர முடியாத நண்பர்களே. 150 கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடிய ராக்கெட்டுகளை நமது எல்லை பகுதியிலிருந்து இந்த பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் மூலம் நாம் செலுத்தி அவர்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கிறது நண்பர்களே. பாகிஸ்தான் மீண்டும் அமைதியாக இருப்பதாக தெரியவில்லை. மிக விரைவில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த ஆபரேஷன் சிந்தூர் 3.0 ஆரம்பிக்கும் சூழ்நிலை உள்ளதாகவே பல வல்லுநர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் ஒரு பைத்தியம் பிடித்த நபர் போன்று பாகிஸ்தானின் ஆர்மி ஜெனரல் ஃபீல்டு மார்ஷல் திரு அசீம் முனீர் அவர்கள் நடந்து கொண்டு வருகிறார். தற்போது இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானிய தலைவர் திரு அயத்துல்லா அலி கமனி அவர்களை கொள்வதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்று இஸ்ரேலின் பிரதமர் திரு நெத்தனியாக அவர்கள் கூறி வந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே இவ்வாறு இந்தியாவை எவ்வாறாவது தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு வரும் திரு அசீம் முனீர் அவர்கள் தினந்தோறும் இந்தியாவிற்கு எதிரான பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டும் இந்தியாவை கடுப்பேற்றுக் கொண்டும் வருகிறார் நண்பர்களே. ஆகவே நாமும் அவரை போன்று பேச வேண்டாம் என்பதற்காக நம்முடைய விமானம் தாங்கி கப்பல் விக்ராந்த் தற்போது மீண்டும் அரபிக்கடல் பகுதியில் தன்னுடைய துணை கப்பல்களுடன், தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களுடன், அனைத்து ஆயுதங்களுடன், MiG-29 விமானங்களுடன் தற்போது அங்கு சென்று பாகிஸ்தானை தாக்குவதற்கு தயாரான நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. நமது இராணுவம் முப்படைகளும் தன்னுடைய திறனை தினந்தோறும் மேம்படுத்தி கொண்டு வரும் இந்த தருணத்தில் நமது தரைப்படையை சேர்ந்த இராணுவமும் இந்த 3 ராட்சத ஆயுதங்களை பயன்படுத்தி எல்லையோரத்தில் பாகிஸ்தானியர்களோ அல்லது சீன இராணுவ வீரர்களோ அணுகாத வண்ணம் செய்யக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நமது இராணுவம் செய்து வருவதாக தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.